பட் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக சொல்கிற எந்த ஹீரோயினும் உங்களுக்கு பிடிக்காது. சரிதா மேம், ராதா மேம், இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட் ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு. என்னன்னா அது ஜெலஸ். அது இந்த வயசாயிடுச்சு கூட தெரியாமல் நயன்தாரா கூட சண்டை போடுறது, த்ரிஷா கூட சண்டை போடுறது. சரி, அடுத்து கொண்டையில் தாழம்பு அந்த பாட்டு வரும்போதும் ஷூட்டிங்ல வந்து நீ அந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்ல அதுக்கு முன்னாடியே பாட்டை கொடுத்துட்டாங்களா? அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆகி வந்துச்சு. How you feel? நான் சிரிச்சேன். நீ பாட்டு கேளு, இது ஃபர்ஸ்ட் கேட்டாச்சு. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை சூப்பரா இருக்கு சார், ரொம்ப மெலடியஸா இருக்குன்னா இன்னொன்று சாங் இருக்கு பாரு, அது கேளு. அந்த சாங் கொடுத்து நான் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சேன். அது என்ன சார் குஷ்பு 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 யார் சார் வந்து பாப்பா இந்த காமெடியா இருக்கும் தியேட்டர்ல, ரஜினி சார் தியேட்டர்ல பாரு தெரியும். இல்ல சார் கேவலமா இருக்கு சார். நான் சுரேஷ் கிருஷ்ணா சார் எல்லாரும் தியேட்டர்ல சிரிக்க போறாங்க சார். அதான் சுரேஷ் தான் சொன்னார், நீ தியேட்டர்ல இதுக்கான ரியாக்ஷன் பாரு தியேட்டர்ல எப்படி இருக்குன்னா பயங்கரம். கடந்து போகும் சுடரி இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. படாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஓர் பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே. சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் ஒருத்தன் வந்து if he is drinking only 3 reasons. ஒன்று திமிரு, பணத்திமிரு, போடா லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. செகண்ட் சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம். பட் ஹீ வில் பி ஒர்க்கிங். அவன் அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவான், அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவான். நெக்ஸ்ட் டே வில் கோ ஃபார் ஒர்க். ஹில் பி ஹேவிங் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒகேஷ்னலாக. மூணாவது சந்தர்ப்ப சூழ்நிலை, கோவம், துக்கம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இதுதான் அவன் நிறுத்துறது கஷ்டம். திமிரால் அடிக்கிறவனும் சாப்பிட்றவனும் சரி, ஃப்ரஸ்ட்ரேஷனில் பிடிக்கிறவனும் அவன் நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அவனா வெளியே வந்து நிறுத்தினாதான் நிற்பான். நான் அதை தாண்டி தான். ஆனால் எனக்கு திமிரு இருந்தது இல்லை. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள், என்னோட துக்கங்கள், என்னோட பிரச்சனைகள் என்னங்கிறது என் குடும்பத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும்.